ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதாக வெளியான தகவலால் தந்தை மகனுக்கிடையேயான மோதல் போக்குக்கு தீர்வு கிடைத்ததாக சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் இருதரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி ஆதாரங்களை வெளியிட்டு வருவது பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரித்துள்ளது, அந்த கடிதத்தில் இருக்கும் உண்மை நிலவரம் என்ன என்பதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. பாமகவில் பேசி தீர்க்க வேண்டிய பஞ்சாயத்து பல இருந்தாலும் தற்போது தேர்தல் ஆணையத்தின் புதிய பஞ்சாயத்து தான் தந்தை மகனுக்கிடையேயான மோதலை இன்னும் அதிகரித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணிக்கிடையேயான மோதல் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இருதரப்புமே தாங்கள்தான் உண்மையான பாமக என பரபரப்பை கூட்டி வரும் நிலையில் தற்போது அந்த பஞ்சாயத்து கட்சியின் தலைவர் யார் என்ற புள்ளியில் வந்து நிற்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 15ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பை நடத்திய பாமக வழக்கறிஞர் பாலு தேர்தல் ஆணையம் அன்புமணியை பாமக தலைவராக அங்கீகரித்து கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறி கட்சிக்குள் புயலை கிளப்பினார். பாலு அறிவித்த மறுகணமே தீநகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பட்டாசு சப்தம் காதை கிழித்தது. தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தால் ஒரு வழியாக பாமகவில் நிலவும் உட்கட்சி பூசலுக்கு ஒரு விடிவு காலம் வந்ததாக தொண்டர்கள் நினைத்து முடிப்பதற்குள்ளாகவே ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் தேர்தல் ஆணையம் பாமக பிரசிடென்ட் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளது. அன்புமணி என்று எங்குமே குறிப்பிடவில்லையே என கேள்வி எழுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 13 திலக் தெருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது. ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்க குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. ராமதாஸ் தரப்பு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அன்புமணி தரப்பினர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு தீர்மானங்களை 10ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியதாகவும் அதன் அடிப்படையிலேயே தங்கள் தரப்புக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே சமயம் ராமதாஸ் தரப்பு ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடத்திய பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு இருந்திருந்தால் அவர்கள் தரப்புக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்குமே. ஆனால் அப்படி எதுவும் அனுப்பப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். அன்புமணி தரப்புக்கு பதிலடி தந்திருக்கும் ஜி.கே. மணி பாமக நிறுவனர் ராமதாசுக்கு தெரியாமல் சூழ்ச்சியாக மோசடியாக கட்சி தலைமை அலுவலகத்தை தீநகருக்கு மாற்றி இருப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் தங்களது தலைமை அலுவலகம் தைலாபுரம் தான் என்றும் தெரிவித்தார். இந்த முகவரி மாத்தினது யாருக்குமே தெரியாது, மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்க கட்சியில இருந்து யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அன்புமணி தரப்பினர் ஜி.கே. மணி தவறான தகவல் சொல்வதாகவும் 2013ஆம் ஆண்டில் ஜி.கே. மணி பாமக தலைவராக இருந்தபோது தேனாம்பேட்டையில் செயல்பட்டு வந்த கட்சி தலைமையகத்தை தீநகர் மதுரை வீரன் தெருவுக்கு மாற்றியதே அவர்தான் என தெரிவித்துள்ளனர். மேலும் மிக முக்கியமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உருவாக்கிய சட்ட விதி 21 படி கட்சியின் தலைமையகம் சென்னையில்தான் செயல்பட முடியும் என தீர்க்கமாக கூறுகிறது. கடந்த மக்களவை தேர்தலின் போதே ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் உள்ளிட்ட படிவங்களில் பாமக தலைவரான அன்புமணியே கையெழுத்திட்டதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அன்புமணியே கையெழுத்திடுவார் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் மாம்பழ சின்னமும் அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க ராமதாசுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு நீதிமன்றத்தை நாடுவதுதான் என்றாலும்
அங்கேயும் தேர்தல் ஆணையம்தான் பதிலளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதே நேரத்தில் பாமகவில் இருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களில் 2000க்கும் மேற்பட்டோர், 95% மாவட்ட செயலாளர்கள், 3 எம்எல்ஏக்கள் என மெஜாரிட்டி நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருப்பதால் பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்டு தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு ஆதரவாகத்தான் வழிகாட்டலை வழங்கும் என சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். பாமகவில் தற்போது கிளம்பி இருக்கும் இதே பிரச்சனை சில ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாடி கட்சியிலும் எழுந்தது. என்னதான் கட்சியை துவங்கியது முலாயம் சிங் யாதவாக இருந்தாலும் மெஜாரிட்டி நிர்வாகிகளின் ஆதரவின் அடிப்படையில் மகன் அகிலேஷ் யாதவிடமே சமாஜ்வாடி கட்சி கொடுக்கப்பட்டதையும் சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். என்னதான் ஆதாரங்களை 2 தரப்பினரும் மாறி மாறி கொடுத்து கொண்டாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தரப்பு மட்டுமே மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட முடியும். அவ்வாறு போட்டியிடும் போதுதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு